இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான பீஃப் சம்மந்தி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபேவரட் ரெசிபியில் இதுவும் ஒன்று. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி இந்த பீஃப் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பக்ரீத் முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் இந்த பீஃப் கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பீஃப் சம்மந்தி செய்கிறதுக்கு பீஃப் ஃப்ரை தான் நமக்கு தேவைப்படும். பீஃப் ஃப்ரை வச்சு தான் இந்த சம்மந்தி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த இந்த பீஃபில் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஃப் ஃப்ரை நல்ல சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது மாதிரி பொரிச்செடுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுக்கும்போது இந்த பீஃப் ஃப்ரை நல்ல உதிர் உதிராக நமக்கு கிடைக்கும். சம்மந்தியும் நல்லா இருக்கும். அதே சமயம் நல்ல ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் போதும். இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பீஃப் ஃப்ரையை இந்த மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். எல்லா பீஃப் ஃப்ரையை நான் மொத்தமாக இதில் சேர்க்க போகிறேன். நீங்கள் செய்யும்போது இதை 2 ஸ்டெப்பாக செய்தீங்கன்னா இன்னும் நல்ல ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த பீஃப் ஃப்ரையை மிக்சி ஜாரில் சேர்த்து இனி இது கூட 4 வத்தல் மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 வத்தல் மிளகாயை இந்த பீஃப் ஃப்ரை கூட சேர்க்கலாம். இந்த வத்தல் மிளகாயும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பீஃபை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு தடவை பொடிச்செடுக்கலாம். இதே போல் பொடிச்செடுக்கணும். ரொம்ப நேரம் மிக்சியை ஓட விடாமல் இதே போல் ஃபஸ்ட்டு பொடிச்செடுத்ததுக்கு அப்புறமா இனி இது கூட தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஃபை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இனி இந்த பீஃபை ஒரு ஸ்பூனால் இப்படி நல்லா எடுத்து விட்டுட்டு இனி அடுத்ததாக இது கூட தேங்காய் சேர்க்கலாம். நான் பீஃப் எடுத்திருந்த அதே பவுலில் தான் ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காய் தான். இந்த துருவின தேங்காயையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். இனி அடுத்ததாக இது கூட சின்ன வெங்காயம் சேர்க்கணும். 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சம்மந்தி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஜீரகம் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நான் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த ஜீரகத்தையும் இந்த தேங்காய் கூட சேர்க்கலாம். இனி கடைசியாக இதில் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். இந்த உப்பு சேர்க்கும்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மூடி தேங்காய்க்கு அளவான உப்பு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பீஃப் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருப்போம். அதனால் இந்த தேங்காய்க்கு அளவான உப்பு சேர்த்தாலே இந்த சம்மந்தியில் உப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. நான் இப்போது எல்லாத்தையும் ஒரே மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்செடுக்க போகிறேன். ஆனால் இப்படி பொடிக்கிறத விட 2 ஸ்டெப்பாக நீங்கள் பொடிச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இனி இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியோட பல்ஸ் மோடில் வச்சு 4-5 தடவை பொடிச்செடுக்கலாம். ஒரே அடியாக ஓட விடாமல் நிறுத்தி ஓட விட்டு அரைச்செடுத்தா போதும். அரைச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதே போல் அரைச்செடுக்கணும். நான் சேர்த்த ஒவ்வொரு பொருளோட அளவுகளும் உங்களுக்கு கரெக்டாக புரியணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் ஒரே மிக்சி ஜாரில் போட்டு நான் பொடிச்செடுத்தேன். நீங்கள் அரைக்கும்போது இதே அளவுகளை பாதி பாதியாக எடுத்து 2 ஸ்டெப்பாக பொடிச்செடுத்தா போதும். அப்போ உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஒரு மூடி தேங்காய்க்கு இந்த பீஃப் சம்மந்தி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதை விட அளவு குறைவாக போதும்னா இதே அளவுகளை பாதியாக குறைச்சா போதும். உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதே போல் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போது இந்த மிக்சி ஜாரில் இருந்த எல்லா பீஃப் சம்மந்தியையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இனி இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடணும். இப்போ இது கூட தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால நம்ம இந்த சம்மந்தியை கைப்படாமல் ஸ்பூனால் கலந்து வச்சாதான் நைட்டு வரைக்கும் இந்த சம்மந்தி கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ஒரு ரசமும் வச்சு இந்த பீஃப் சம்மந்தியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேட் சோறு பத்தாது, 2 பிளேட் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் ஒரு பீஃப் சம்மந்தி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.